தமிழ்நாட்டிலேயே ஹிந்திக்காரங்க அதிகமாக வாழக்கூடிய ஏரியா எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம திருப்பூர் தாங்க. திருப்பூர்லேயே பார்த்தீங்கன்னா அதிகமாக வசிக்கக்கூடிய இடம் அனுப்பூர்பாளையம் பகுதி தான். இந்த அனுப்பூர்பாளையம் பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அந்த மொத்த ஹிந்திக்காரங்களையும் நம்ம இந்த சண்டே மார்க்கெட்டில் பார்க்கலாம். சண்டே மார்க்கெட்டில் வடக்கு மார்க்கெட்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக மற்ற நாட்களில் நம்ம ஆளுங்க வியாபாரிகள் தமிழில் பேசுவாங்க. சண்டே அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ், 5 ருபீஸ், 10 ருபீஸ்ன்னு சொல்லி ஹிந்தியில் பொழந்து கட்டுவாங்க. ஸோ நம்மளே வந்து பொருள் வாங்குகிறோம் அப்படின்னு போய் நம்ம தமிழ் ஆளுகளே வாங்கினாலும் 50 ருபீஸா அப்படிம்பாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்க மண்டையில் ஞாயிற்றுக்கிழமை ஹிந்தி ஊறி போய் கிடக்குது. இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஆட்களை நீங்கள் பார்க்கவே முடியாது. அதாவது 100க்கு 90% ஹிந்திக்காரங்க தான் இருப்பாங்க. 10% அதுவும் நம்ம வியாபாரிகள் மட்டும்தான் இருப்பாங்க. மற்றபடிக்கு கண்ணுக்கு எட்டின தூரம் அங்கங்கே ஒரு சில தமிழ் மக்களும் இருப்பாங்க. இந்த சண்டே மார்க்கெட்டில் திருப்பூருக்கு தகுந்த மாதிரி அனைத்து டிஷர்ட்டும், பனியனும், பேண்ட்டு, ஜீன்ஸ் பேண்ட்டு, ஜர்க்கின்னு எல்லாமே வந்து விலை குறைந்த விலையில் கிடைக்கும். சண்டே மார்க்கெட்டில் அன்னைக்கு மட்டும் எல்லா பொருட்களுமே கிடைக்கும். ஷூலேருந்து எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எல்லாமே வந்துட்டு ரோட்டோரத்தில் சீப்பாகவே வந்து விற்றுட்ருப்பாங்க. அதுபோக அனுப்பூர்பாளையத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாக்கு சொட்ட சொட்ட நம்ம மைதீன் பாய் பிரியாணி வெறும் 60 ரூபாய்க்கு கொடுப்பாரு. சூப்பராக சுவையாக சாப்பிட்டுட்டு போகலாம். பலர்களும் பாத்திர கடைகளும் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த அனுப்பூர்பாளையத்தில் அங்கங்கே நம்மளை கைக்கூட்டி கூப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் வெளியூர்காரங்களா இருந்தீங்க அப்படின்னா, நம்மளை யாரோ கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வண்டியை நிறுத்துனீங்க அப்படின்னா, உள்ளே போய் பித்தளை பாத்திரம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நிறைய இருக்குது அனுப்பூர்பாளையத்தை பற்றி. ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மார்க்கெட்டில் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வீலரில் வராதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பஸ்ஸிலே வந்து இறங்கி வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அனுப்பூர்பாளையம் புதூரில் இறங்கி கூட நீங்கள் வந்து நடந்து போய்க்கலாம். ஸோ 2 வீலரில் வந்தீங்க அப்படின்னா 2 வீலருக்கு நிறுத்தம் கிடையாது, அதாவது ஸ்டாண்டு கிடையாது. அங்கங்கே வந்து சாலையோரங்களே நிறுத்தியிருப்பாங்க. அதில் இருக்கிற உடைமைகளுக்கு நிர்வாகம் பொறுப்பு இருக்காது. நீங்கள் தான் வந்து பத்திரமா வச்சுக்கணும். நீங்களும் திருப்பூராக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கன்னா பேஜை ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.